கூரத்தாழ்வான் திருவம்சத்தைச் சேர்ந்த சீமான் ட்ரஸ்ட் போன்ற பல ஸ்தாபனங்களின் மூலமாக இந்த சனாதன தர்மத்தைக்காக உழைக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்கக்கூடிய பணியை பத்ரிநாராயண பட்டர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நான் 5 நிமிஷம் பேசி சம்ம பண்ணணுன்னு 2 நிமிஷத்தில் சம்ம பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஏவி ரங்காச்சாரி சுவாமி அவர்கள் பேசுவார்கள். மங்கள ஸ்லோகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் 6 வார்த்தைகள் முக்கியம். ராமானுஜருக்கு திருக்கச்சி நம்பிகள் மூலமாக தேவராஜ பெருமாள் அருளியவைகள். இங்கும் நமக்கு 6 விஷயங்கள் முக்கியம். ஸ்ரீ வைஷ்ணவம் அதை கொண்டாடுகிறது. முதலில் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். காடு வாழணும்னா நிறைய மரங்கள் இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் குறைவில்லாது இருக்க வேணும். ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் காலத்தில் திருப்பணி நடக்கிற பொழுது மரங்களை வெட்டுவதா கூடாதா என்கிற ஒரு சர்ச்சை ஏற்படுகிற பொழுது பட்டர் சொல்லுகிறார், மரங்களை வெட்டக்கூடாது. தாயாரும் பெருமாளும் தண்ணீர் விட்டு வளர்த்த மரமாகிறபடியாலே இதற்கு ஒரு ஏற்றம் உண்டு. அப்போ ஃபாரஸ்ட் ப்ரிசர்வேஷன் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்ரீ வைஷ்ணவிசம். எப்படி நாம் அது கான்ட்ரிபியூட் பண்ணுறது? நான் ஒரு காடை உருவாக்கலாமா? காட்டில் போய் நான் மரங்களை வளர்க்கலாமா? வேண்டாம். முதல்ல நம் தேவைகளை குறைத்து கொள்வோம். தேவையில்லாத வாங்கக்கூடிய பர்ச்சேசஸை கட் பண்ணாலே காடு முதல்ல வாழும். இரண்டாவதான விஷயம், காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அது மட்டும் வாழ்ந்தா போருமா? அதை தாண்டி நமக்கு நாள்தோறும் பால் கொடுக்கக்கூடிய பசு, எம்பெருமானுக்கு பிடித்திருக்கக்கூடிய துளசி, திருத்துழாயின்னு சொல்லுவோம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் துளசியை. தந்துழாய் மாலை மார்பன், திருத்துழாய் மாலை அணிந்திருக்கக்கூடிய பகவான் என்றே அவனுக்கு அடையாளம் காட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட கோ சம்ரக்ஷணம், துளசி முதலானவைகளை போற்றி நிற்பது. இன்றைக்கும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் அதிகாலையில் ஸ்ரீரங்கநாதன் கண் விழிப்பது என்பது ஒரு பசுவின் பின்பாகத்திலே தான். அதை தான் முதல்ல ஸ்ரீரங்கநாதன் பார்க்கும்படியாக இருக்கிறான் விஸ்வரூபத்திலே. நாம் அதை போற்றுவது எப்படி? நம்மால் முடிந்த சிறிய சிறிய செயல்களை, நம் வீட்டில் துளசி செடியை வளர்க்கிறதோ, கோரக்ஷணம் பண்ணுவர்களுக்கு நாம் உதவி செய்து நிற்பதோ, இல்லை கோரக்ஷணம் நம்மால் முடிந்தால் செய்ய முயற்சிப்பதோ, இது செய்தால் ஸ்ரீ வைஷ்ணவத்திலே நமக்கும் அதுக்கு உண்டு சரியான ஒரு கைங்கரிய பங்குண்டு என்று தேரும். அதற்கு மேலே நமக்கு வரக்கூடிய நதி தீர்த்தம் ரொம்ப முக்கியம். தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆண்டாள் சொல்றா. கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு என்று எப்பொழுதுமே நதி சுத்தமாக நிற்க வேணும். ஸ்ரீரங்கத்தில் 12 கிணறு இருக்கு. ஸ்ரீரங்கநாதன் அங்கேருந்து ஜலம் எடுத்துக்க மாட்டார். நாள்தோறும் காவிரியிலிருந்து தான் தீர்த்தம் வர வேணும். இந்த காவிரி தீர்த்தம் சுத்தமாக இருக்க வேணும். சுத்தமாக இருக்கணும்னா அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கர்த்தவியம் நம்முடையது. வெறும் ஸ்ரீரங்கநாதனை சேவிப்பேன், காவேரியை அசுத்தம் பண்ணுவேன்னா ஸ்ரீரங்கநாதனுக்கு துரோகம் பண்ணுவதாக ஆகும். நதிகளை தூய்மையாக பாதுகாப்பதும் நம்முடைய கடமை. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். கடந்து வந்தால் நம்ம வீட்டில் நாம் நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா? ஹிந்துவிசத்தில் நான் அம்மா அப்பா உறவு சரியில்லை, பையனுக்கும் தகப்பனாருக்கும் உறவு சரியில்லை, கணவன் மனைவிக்கும் உறவு சரியில்லை. ஆனால் எல்லாரும் தனித்தனியாக போய் பகவானை சேவிக்கிறார்கள். ஸ்ரீரங்கநாத சேவிக்கிறான்னா அந்த பக்தி பிரயோஜனப்படாது. அது உருப்படாத ஒரு பக்தி என்பதை உணர வேண்டும். தெரிவிக்கிறார்கள் ஆழ்வார்கள், நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே என்று நல்ல பதத்தோடே மனைவாழனம், குடும்பம் நல்ல குடும்பமாக விளங்கி நிற்றல் என்பது அதுவே நீ பண்ற முதல் பகவத் கைங்கரியம். ஸ்ரீ வைஷ்ணவம் அதைத்தான் போற்றுகிறது. அதையும் கடந்து வந்தா ஒரு ஸ்திரீ என்பவள் ஸ்ரீ மகாலட்சுமியாக பார்க்கப்படக்கூடியவள்னு காட்டப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் மற்ற 11 ஆழ்வார்களுக்கு இல்லாத ஏட்டம் ஆண்டாள் ஒருத்திக்கு அமைய பெற்றதுங்கிறதே இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கலாம். பெண் கண்ணீர் விட்டா அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ண மாட்டாள் என்பதும் உறுதி. பெண் மற்றவர்களை கண்ணீர் விடும்படியாக செய்தாலும் மகாலட்சுமி அங்கே வாசம் பண்ண மாட்டாள் என்பதும் உறுதி. அதை கடந்து கடைசியாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், இங்கே காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்ங்கிறது நமக்கு நம்முடைய தேசம்.
இந்த தேசம்ங்கிறது இருக்கே, இதுதான் ஆதாரம். நம்முடைய தர்மத்திற்கு ஆதாரம், நம்முடைய பகவானுக்கு ஆதாரம், நம்முடைய ரிஷிகளுக்கு ஆதாரம், நம்முடைய வாழ்க்கைக்கே ஆதாரம். இப்படிப்பட்ட தேசத்தை பாதுகாக்க தவறினோம்னு சொன்னா, தேசபக்தி இல்லைன்னு சொன்னா, தெய்வ பக்தி இருந்தும் பயன் தராது. கீழே பல இடங்களை நம்முடைய தேசத்தை துண்டு துண்டாக பங்காட விட்டுடும். நம்முடைய ஆப்கானிஸ்தான் போச்சு, நம்முடைய பாகிஸ்தான் நம்ம விட்டு போச்சு. ஒரு சாணக்கியன் இதற்காக உழைத்தான். நம்ம தேசம் நம்ம விட்டு பிளவுபடக்கூடாதுங்கிறதுக்காக உழைத்தான். அப்ப இது ஆரையுமாக சேர்த்து பார்க்கறச்சே ஆண்டாள் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருகிறது திருப்பாவையில, உய்யும் ஆறு எண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய். உய்வதற்குண்டான ஆறு, ஆறுன்னு சொன்ன அந்த இடத்துல வழி. இந்த இடத்துல நாம், நம்முடைய சமுதாயம், நம்முடைய அடுத்த தலைமுறை உய்ய வேண்டும் என்றால் இந்த ஆறையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டும் கூட, இங்கு நடத்துகிறவர்களுக்கு 10வது வருஷமாக நடத்துகிறா, அவர் சார்ட்டர் அக்கௌண்டன்ட் வேறு, கிராஃப் எல்லாம் போட்டு பாரு எப்படி நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்